இதுல இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்க? வாங்க, உங்க நட்சத்திரத்தை பத்தி தான் சொல்ல போறோம். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு என் நட்சத்திரம் சொல்லலன்னு சொல்வீங்க. ஓகேவா? பூராடம் எத்தனாவது நட்சத்திரம்? 20வது நட்சத்திரம். 2, 20னா 2 செகண்ட் இடத்துல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. முதல் இடத்துக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போறப்போ எனக்கு மழை வந்துருச்சு, வெயில் அடிக்குது, வண்டி ரிப்பேர், காத்து அடிக்குது, இப்படி ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கா? புரியுதா உங்களுக்கு சொல்றது? நான் வந்து ஒரு இடத்துக்கு போறேன், இந்த டைம்ல போனா எனக்கு வெற்றி நடக்கும் அப்படின்னு போனா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன சாபம் பெற்றிருக்கீங்க அப்படின்னா, வருண பகவானுடைய சாபம். வருண பகவான்ங்கிறது நீர். அப்ப நீர் தத்துவம். அப்ப வருண பகவான் இது பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாயு, ஆகாயம், வருணம், நீர், நெருப்பு இதெல்லாம் இருக்கு. அதுல வருண பகவானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்ப இதுல என்னன்னா, நீர் உங்களுக்கு சர்க்கரை நோய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனிமை உணர்வு. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் நான் தனிமையா இருக்கேன், எனக்கு குடும்பத்தோட ஒற்றி இருக்கணும், ஹாஸ்டல்ல சேர்த்திட்டாங்க, இல்ல ஒரு வெளிநாட்டுல நான் இருக்கேன், நான் சம்பாதிக்கணும்னு இப்படி வந்துட்டேன், இப்படி தனிமை உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த பிரிவு. அப்ப நீங்க வந்து இந்த பூரண நட்சத்திரத்துல யாராவது வந்து மெரைன் இதுல வந்து நான் வந்து தொழிலுக்கு போகணும், நான் அதுக்கு எக்ஸாம் எழுதணும், காலேஜ் அட்டன் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தடங்கள் இல்லாமல் நடக்கும். அப்போ இந்த நீர் சார்ந்த பணி அப்படின்னு சொல்லுவாங்க, நீர்ல கரண்ட் எடுக்கிறது, அப்புறம் கடல் சார்ந்த இடம், மீன் பிடிக்கிறது, இது எல்லாமே அதுல இன்க்ளூடா மாறும். அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த வர்ண பகவானுடைய சாபம் இருக்கிறதுனால இது உங்களுக்கு எல்லாமே இழக்கிற தன்மையை உண்டு பண்ணும். அப்ப அதை இழக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம உடனே ஒரு சித்தர் கிட்ட, நம்மளுக்கு என்ன சித்தர் அப்படின்னு வந்துடணும். அப்ப அடிக்கடி என்ன செக் பண்ணிக்கணும்? நீங்க சுகர் டெஸ்ட்டை செக் பண்ணிக்கணும். உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சா உடனே உள்ள வந்துருவீங்க. அதுல எந்த பிரச்சனை, நீங்க மெரைன் இல்லை நீர் சார்ந்த ஒரு தொழிலுக்கு போனா அது நல்லதா தான் அமையும். அப்போ உங்களுக்கு வாகீஸ்வரர் சித்தர். அப்போ நீங்க பேசுறதெல்லாம் இனிமையா இருக்கும். யார் பேசினாலுமே இவர் பேசினா கரெக்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு லெவல்ல தான் நீங்க இருப்பீங்க. அப்ப இந்த வாகீஸ்வரர் சித்தரை நீங்க வழிபடும் போது, வாகீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீம் வாகீஸ்வராய நமக. அப்ப இந்த புராண நட்சத்திரம் வருண பகவான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு இல்ல 2 பேத்துக்கு கண்டிப்பா தண்ணி வாங்கி கொடுக்கணும். நீர் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி, 5 ரூபாய் வாட்டர் பாட்டில் கூட போதும், இல்ல 10 ரூபா, ஒரு நாளைக்கு 20 ரூபாய் செலவு பண்ணியே ஆகணும். அப்ப செய்யும் போது இந்த வர்ண பகவானுடைய சாபம் அப்படியே நிவர்த்தி ஆயிடும். சொல்றாங்க இல்லையா, நீர் அருந்தினால் இப்ப கோபமா ஒருத்தர் இருக்காங்க, தண்ணி குடி, கோபம் குறையட்டும், இருக்கா இல்லையா? தண்ணி மாதிரி ஒரு தெய்வீக சக்தி எதுவுமே கிடையாது. அப்ப இந்த வர்ண பகவானுடைய சாபம் நீங்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு சில பேர் 2 பேத்துக்கு, ஏழை மக்களுக்கு நீரோட சேர்ந்து நீங்க சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கலாம். அது உங்க வசதியை பொறுத்தது. சரிங்களா? அப்போ இந்த புராணத்தை வாகீஸ்வரர் சித்தரை வழிபடும். இவர் எந்த கோயிலை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் கோயில் பரிகாரம். சிதம்பரம் கோயில் வந்து ஒரு பரிகார ஸ்தலமே அது. அப்போ சிதம்பரம் கோயில்ல வந்து நீங்க எளிதாக வருமானம், இப்போ ஒரு சிதம்பரம் நடராஜர் இருக்கார்ல, அவர்கிட்ட எளிய பரிகாரம், அவர்கிட்ட போய் நின்னா போதும், எல்லாமே அள்ளி கொடுத்துருவாரு. அவ்வளோ ஒரு பவர் வந்து அந்த சிதம்பரம் நடராஜருக்கு இருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஒரு அரசியல்ல இருக்கிறவங்க, நீங்களா பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில்ல நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க வருவாங்க, அரசியல் சம்பந்தப்பட்டதுல வருவாங்க. அப்ப இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டா இருப்பாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் இந்த சிதம்பரம் நடராஜர் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாத ஒரு கோயில். அப்ப இந்த சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அது ஒரு பரிகார ஸ்தலம், பரிகாரமும் ஆயிடும். அப்ப வாக்கு நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், உங்களுக்கு எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்கும், உங்க தொழில் ஸ்ட்ராங்கா இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது எந்த திருமணம் லேட்டு, ஏதாவது ஒண்ணு லேட்டானாலும் லேட்டான ஒரு விஷயத்த கொடுத்துரும்.
அப்போ இந்த பூராட நட்சத்திரம் நீங்க ஏதாவது ஒரு டாக்டருக்கு எழுதுறீங்க, எனக்கு வந்து நீட் தேர்வுக்கு இருக்கேன் அப்படின்னா அதுவும் சக்சஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, கண்டிப்பா நீங்க இந்த சித்தரையும் இந்த கோயிலையும் கோயில் போய் நின்று அந்த கோயிலுக்குள்ள நீங்க கண்டிப்பா அட்லீஸ்ட் அந்த கோயிலுக்கு வெளியிலேயாவது உட்கார்ந்து கோயில் வெளி பிரகாரத்துல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சங்கநிதி பத்மநிதி சொல்லுங்க, உங்க குலதெய்வத்தை சொல்லுங்க. உங்களுக்கு இது பவர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த சாபத்தினால் நம்ம என்னென்ன இழக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க போய் சர்க்கரை நோயை நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா? உத்ராடம் 21வது நட்சத்திரம்.